12th முடிச்சுட்டு அடுத்த எந்த காலேஜில் சேரலான்னு முடிவு பண்ணோம் மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி எந்தெந்த காலேஜில் சேர போகிறீங்களோ என்னுடைய கதையை கேட்டுட்டு வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறீங்கன்னு முடிவெடுங்க. இப்போ என் கதையை சொல்கிறேன், கேளுங்க. நாமக்கல்ல ஆனந்தகுரு கலை கல்லூரி நான் அட்மிஷன் போட்டு 2 வாரமாக ஆச்சு. அங்கே சாரும் மேமும் சொன்ன அட்வைஸ் என்னென்னா, காலேஜில் வந்தால் நல்லா படிப்பா, ஃபஸ்ட் டைம் காலேஜில் சேர்ந்துருக்கனால அப்படி தான் இருக்கும், போக போக சுலபமாக இருக்கும், மற்ற பசங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கோ, ஜாலியாக காலேஜில் என்ஜாய் பண்ணு, எக்ஸட்ரா நிறைய சொல்லியிருப்பாங்க. எல்லாமே ஓகே தான், ஆனால் நம்மளுக்கு தான் படிப்பு கஷ்டமாச்சு. சில வாரமாக கிளாஸுக்கு போனேன். சில கிளாஸில் டீச்சர்ஸு நடத்துறது நல்லா இருக்கு, அதே மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸு நல்லா கவனிக்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு இன்டர்னல் எக்ஸாம் வைக்கும் போது தான் தெரியும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் எப்படிப்பட்டவனு. அதில் ஒருத்தர் தான் நான். மேஜர் ஃபிசிக்ஸ் எக்ஸாமில் நான் எடுத்துருக்க மார்க்கு 50-10 இல்லை 10 கீழே தான் இருக்கும். அவங்க எவ்வளோ தான் சொன்னாலும் கண்டுக்க மாட்டேனே. இப்படியே சில மாதமாக ஓடிட்டேன். சில கிளாஸில் எனக்கே ஃபஸ்ட்டு பீரியட்லேயே ஆப்சன்ட் போட்டுருவாங்க, பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஏன் சில நாளாக காலேஜ் ஃபுல்லாக லீவ் போட்டுருவேன். இப்படியே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளாஸு இப்படியே போகும்போது தான் எனக்கு எதிர்பார்க்காத துஷ்டுகள்லாம் வந்தது. செமஸ்டர் எக்ஸாம் வேறு கிட்ட நெருங்கிடுச்சு. அதுக்குன்னு பயந்துட்டு படிக்கலாம் அப்படி இல்லை, படிப்பை கண்டுக்காமல் இருந்தேன். ஆனால் அப்போ எனக்கு புரியலை அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. ஒரு நாள் எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. இந்த விஷயம் எனக்கு தெரிய நான் ஈரோட்டுக்கு கிளம்புனேன். ஈரோட்டுக்கு வந்தேன். அங்கே விஎஸ் ஹாஸ்பிட்டலில் தான் எங்கள் அப்பாவை சேர்த்துருக்காங்க. அப்பாவுக்கும் எதுவும் ஆகலையா, நல்லா தான் இருக்கார். ஆனால் அவரால் வேலைக்கு போக முடியாது, வலது கால் ஃப்ராக்சர்னு டாக்டர் சொன்னார். அப்புறமா எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை எனக்குள்ள ஒரு திரும்பக்கூடிய மகவனாக ஃபீல் பண்ணேன். அவன் சொல்கிறது அது சொல்ல முடியாது. அவன் குடும்ப கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். அப்புறம் நான் திரும்பி நாமக்கலுக்கு வந்தேன். செமஸ்டர் எக்ஸாம் வேறு கிட்ட நெருங்கிடுச்சு. அப்பா அம்மா கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன். அப்பப்போ ஊரில் ஃப்ரெண்ட்ஸ் கூட விசாரிப்பேன். இப்படியே போக செமஸ்டர் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் அவன் வெறித்தனமாக படிச்சுட்டு இருந்தான். நானும் தான் சீரியஸாக படிச்சுட்டு இருந்தேன். இப்படி தூங்குறேனே, அடுத்த காலையில் எப்படி எழுந்திரிச்சேன் தெரியுமா? எக்ஸாமுக்கு வேறு டைம் ஆச்சு. எக்ஸாமுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு போனேன். மேஜர் ஃபிசிக்ஸ் எக்ஸாம். எனக்கு அப்படி அள்ளு விட்டுருச்சு. எக்ஸாமுக்கு கம்மியாக படிச்சுட்டு வந்தனால ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு பேனாவை எடுத்து நேமு கோர்ஸு டேட்டு எழுதி கொஸ்டின் பேப்பருக்காக வெயிட் பண்ணேன். கொஸ்டின் பேப்பர் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது சோழி முடிஞ்சு. பேப்பரை பார்த்தா சில கொஸ்டின்ஸ் தெரியவே இல்லை. விட்டு அடிக்கலான்னு பார்த்தா நான் ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துருக்கேன். அப்போ எனக்கு பயம் அப்படியே அதிகமாகிடுச்சு. அப்போ நான் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறேன். அங்கே யாருமே இல்லை. அப்போதான் எனக்கு புரியுது நான் மட்டும்தான் என்னோட லைஃப்பில் ஃபேஸ் பண்ணணும். அங்கே நான் ஒருத்தந்தான் எக்ஸாமை சமாளிக்கணும். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பேக்ரவுண்ட் அர்த்தம் பிளாங்க்குன்னு அர்த்தம். நான் மட்டும் கலர் இருக்கணும்னு குழப்பிக்காதீங்க. அவன் லைஃப்பில் அவன் தான் சால்வ் பண்ணணும், எவனையும் நம்ம பிரயோஜனம் இல்லை. நான் தனியாக கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுனேன். சில கொஸ்டின் கரெக்டாக எழுதுனேன், சிலர் இது தப்பாக எழுதி எல்லாமே கிறுக்கி விட்டுருப்பேன். சில இது கரெக்டாக இருக்கும், ஆனால் சில தப்பாக இருக்கும்.
என் பேப்பரை பார்த்தவனுக்கே பேப்பரை கிழிக்கிற அளவுக்கு தான் நான் பயத்தோட குழப்பத்தோட எக்ஸாம் எழுதினேன். கடைசி நிமிஷம் 10 மார்க் கொஸ்டின். அதில் ஒரு கொஸ்டின் ஈஸியாக இருந்தது. ஆனால் அதுக்கு ஹெட்டிங் எழுதேன். அப்போ தான் சார் வந்து பேப்பர் வாங்கிட்டு போயிட்டாரு. அந்த நிமிஷம் என் மேலே ஒரு கோபம். இப்போ என்னடா பிரச்சனை? ஒரு பேப்பர் தானே போச்சு, அடுத்த எக்ஸாமுக்கு சேர்த்து எழுதிடலாம். இல்லை, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. அவங்க நம்பிக்கையை உடச்சிட்டேன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. சரி, அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? இங்கெல்லாம் நல்லா தான் இருக்காங்க. அங்கே பிடி. இங்கே நல்லா தான் இருக்கேன். ஆனால் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதடா. வர வர பேப்பர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் என்ன, அரியர்லாம் இல்லாமல் பாஸ் பண்ணிட்டு எங்கே போனாலும் படிக்கணும் முடிவாகி போச்சு. அப்புறம் என்ன, அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணிட்டு டிகிரி வாங்கிட்டு வா. சரி, உடம்பு பார்த்துக்க. சில மாதம் போச்சு. நான் செமஸ்டர் எக்ஸாமுக்கு ரிசல்ட்டு ஃபோன்லேயே ஆன்லைனில் பார்த்துருந்தேன். ஒரு வேளையாக ஆன்லைனில் ரிசல்ட்டு போஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா நான் 2 பேப்பரில் அரியர் எனக்கு விழுந்துருச்சு. அந்த நொடி நான் அப்பா அம்மா நம்பிக்கையை உடச்சிட்டேன். என்னால் தாங்க முடியல. எவனும் ஃபோன் பண்ணி ரிசல்ட்டு கேட்பான்னு ஒரு பயம். அங்கேயே நான் செத்துட்டேன். அரியர் வந்தால் பசங்க சில முடிவு எடுப்பாங்க. அதில் ஒரு முடிவு தான் தற்கொலை. அதனால நான் விஷத்தை குடிச்சிட்டு என் உயிரை அங்கேயே மறைச்சிக்கிட்டேன். நான் சாவுற அந்த நிமிஷங்க என் அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் என்னை சுற்றி இருக்காங்க. கடைசி வரைக்கும் அம்மாவோட ஃபோனை எடுக்கிறது இல்லை. என்னை மன்னிச்சிடுங்க அப்பா அம்மா. கனவுல கூட இந்த மாதிரி எவனுக்கு வரக்கூடாது. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, அரியர் வந்தால் அடுத்த பேப்பரில் சேர்த்தி அரியர் பேப்பரை கிளியர் பண்ணலாம். உலகம் ரொம்ப பெருசு, இருக்கிறதே ஒரே உயிர். சில பசங்க பொண்ணுங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அது தடுக்க பெற்றோர்களோ ஆசிரியர்களோ நண்பர்களோ ஏன் நம்மளால கூட தற்கொலையை தடுக்கலாம். ஒன்று மட்டும் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியாதுன்னா தற்கொலை பண்ணிக்காதீங்க. அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுங்க. நீங்கள் நிகழ்காலம் என்ன பண்ணுறீங்களோ அதான் எதிர்காலம் நல்லதாக இருக்கும். முன்னேறி செல். அவன் வாழ்க்கையில் அவன் தான் முடிவு பண்ண போகிறான். ஏன்னா நாம் தான் நாட்டோட எதிர்காலம். நாம் தான் அதில் சரியாக இருக்கணும். நல்லதே நடக்கும். நீங்கள் நினைப்பீங்க இவ்வளோ சொல்கிறான்னு இனி யார்றான்னு. நான் தான் மனசாட்சி. இங்கே பாரு தம்பி, சொல்கிறத கேளு. லைஃப்பில் வர சம்பவத்தை இனிமே தான் பாரு. ஃபோனை எடுத்து ரீல்ஸ் அனுப்பு. லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லான மதிக்காது இந்த நாடே.
காலேஜுக்கு வந்து போய் படிக்காத கேங்குக்குள்ள ஜாலி மூளை இருக்கிறது எங்களோட பழக்கம். கிளாஸை கட்ட அடிச்சு ஒண்ணுமே செய்யாமலே படிக்காம பாஸ் ஆக பசங்களோட வழக்கம். வைக்காத அரியற வைக்காத வந்து சுட்டு சோகத்துல கூக்கல நீ தொங்காத. வைக்காத அரியற வைக்காத விஷம் குடிச்சு விட்டு உலகத்தை விட்டு போகாத. இங்க பாரு தம்பி, சொல்றத கேளு. லைஃப்ல வர சம்பவத்தை இனிமே தான் பாரு. போனை எடுத்து ரீல்ஸ் அனுப்பு. லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லான மதிக்காது இந்த நாடு. காலேஜுக்கு வந்து போய் படிக்காத கேங்குக்குள்ள ஜாலி மூளை இருக்கிறது எங்களோட பழக்கம். கிளாஸை கட்ட அடிச்சு ஒண்ணுமே செய்யாமலே படிக்காம பாஸ் ஆக பசங்களோட வழக்கம். அரியற வைக்காத வந்து சுட்டு சோகத்துல கூக்கல நீ தொங்காத. வைக்காத அரியற வைக்காத விஷம் குடிச்சு விட்டு உலகத்தை விட்டு போகாத. தங்கு வர கிளிய சம்பவங்கள் காத்திருக்கு. வாழ்றாமா வாடாமாமா வென்று வாட இருக்கிறதே ஒரே வாழ்க்கை சந்தோஷமா இருந்து போட. டேய்